பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 25,000 வரைக்கும் பர்சனல் லோன் வாங்குறதுக்கான ஒரு சூப்பரான லோன் அப்ளிகேஷனை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் அதிகபட்சமாக உங்களால் 25,000 ரூபாய் வரைக்கும் பர்சனல் லோன் வந்து வாங்க முடியும். வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்லேயே இதில் வந்து லோனும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 7,500 ரூபாய் வரைக்கும் நான் லாஸ்ட்டாக லோன் வந்து வித்ட்ரா வந்து பண்ணியிருந்தேன். இந்த லோனுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான ப்ராசஸ் என்னென்ன டாக்குமெண்ட் டீட்டெயிலாம் வந்து தேவைப்படும், இதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களில் யாருக்கெல்லாம் வந்து லோன் வந்து கிடைச்சது, எவ்வளோ அமௌண்ட் கிடைச்சது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த ஒரு லோன் ஆப்ஸை பொறுத்தவரையிலும் நீங்கள் ஒரு லோனை க்ளோஸ் பண்ண வித்தின் மினிட்ஸ்லேயே அடுத்த லோன் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5,000 இன்னைக்கு வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் எண்டில் நீங்கள் வந்துட்டு அந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக பே பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கு அடுத்தது 6,000 ரூபாய் லோன் அப்ரூவ் ஆகும். 6,000 ரூபாய் கட்டி முடிச்சதும் 7,500 ரூபாய் அப்படி லீனியராக வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ண மாதிரி இருக்கும், அடுத்த செகண்டில் மறுபடியும் வித்ட்ரா வந்து பண்ணிடலாம். ஸோ இப்படி ரொட்டேஷன் தான் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ஒர்த்தபிளான லோன் தான். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒர்த்துன்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி கிரெடிட் கார்டு மற்றும் லோன் ஆஃபர் பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க லிங்க் கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களோட லாங்குவேஜை செலக்ட் பண்ண சொல்லும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ண சொல்லும், அதை வந்து என்ட்ரு பண்ணி ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க, அதை என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இந்த ரெண்டையும் என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து கேட்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய் அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட கம்பெனி நேமையும் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நான் கண்டினியூ கொடுக்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கேஒய்சியை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை வித் டிஜிலாக்கர் அப்படின்றதுல இதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க, அதை என்ட்ரு பண்ணி சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிஜிலாக்கருக்கான பாஸ்வேர்ட் 6 டிஜிட் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி டன் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில் இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அலோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை மட்டும் கிளிக் பண்ணி அலோ கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதார் கார்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வெரிஃபைட் ஆயிருச்சு. இப்போ வந்து டன் கொடுத்துருங்க. அடுத்தது உங்களோட சேலரி டீட்டெயில், உங்களோட மந்த்லி இன்கம் வந்து எவ்வளோ, ரெசிடென்ட் டைப், இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டலா இல்லை ஓன் ஹவுஸா, ரெண்டல் வித் ஃபேமிலியா இல்லை கம்பெனி ப்ரொவைட் பண்ணுது, அதை வந்து என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணக்கூடிய சேலரி இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கால்குலேட்டட் வந்து பண்ணும்போது 3 லட்சத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் எனக்கான டீட்டெயிலை ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் ஜஸ்ட் அன்லாக் த ஃபியூச்சர் வித் ஃபட்டாக் பே அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா மேக்ஸிமம் நமக்கு வந்துட்டு லோன் வந்து அப்ரூவ் ஆயிரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ வித் லோன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் இதில் உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் ஃபீ வந்து 0 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 0 கிடையாது, உங்களுக்கு அந்த சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதனால் இதை வந்து நம்ப வேண்டாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுத்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. இதுக்கு கவுமே பர்மிஷன் ஃபார் கேமரா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ உங்களோட செல்ஃபி ஃபோட்டோஸை வந்து எடுத்துட்டு இதில் வந்து சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்ரூவ் ஆயிருந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 எனக்கு வந்து அப்ரூவ் ஆயிருந்தது. ஸோ உங்களுக்கு நல்ல சிபில் ஸ்கோர் இருக்கும் பட்சத்தில் அப் டு 25,000 வரைக்கும் உங்களுக்கு லோன் வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கு கீழே ஸ்கோரல் பண்ணிங்கன்னா என்னென்ன ஃபீ எல்லாம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி பிளாட்ஃபார்ம் ஃபீ 0 மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 118 ரூபா மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அது வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 டைம் இந்த லோனை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காகவே நான் லோன் எடுத்தேன். ஸோ எடுத்து நான் வந்து வட்டியோட சேர்த்து பேயும் வந்து பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ லோன் அமௌண்ட் இப்படி எடுக்கிறீங்களோ அந்த லோன் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ராசஸிங் ஃபீ, இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 10,000 ரூபா லோன் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னா நான் அதில் வந்து ஒரு 1,500 ரூபாய் லோன் எடுக்கிறேன் அப்படின்னா 250 ரூபா சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இதே இது 1,500லேருந்து 3,000 ரூபாய்க்குள்ள லோன் எடுத்தோம் அப்படின்னா 590 ரூபா சார்ஜஸ் பண்ணுவாங்க. 3,100லேருந்து 4,250 ரூபா வரைக்கும் 590 ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க. 4,250லேருந்து 5,000 ரூபாய் வரைக்கும் லோன் எடுத்தீங்கன்னா 675 ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க. 5,001லேருந்து 6,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் லோன் எடுத்தீங்க அப்படின்னா 775 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இந்த சார்ஜஸ் எல்லாமே அப்ளிகபிள் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா IMBS ட்ரான்ஸ்ஃபர், நீங்கள் வந்து இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஒரு 500 ரூபாய் இல்லை ஒரு 1,000 ரூபாய் பார்ட் பேமெண்ட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அப்படி பே பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த அமௌண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் IMBSல வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது
உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீயும் வந்து இருக்காது. மற்றபடி நம்ம லோனை வந்துட்டு அதாவது ஒரு லோனை கட்டி முடிச்சதும் மறுபடியும் அந்த லோன் அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வித்ட்ரா வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சா வித்ட்ரா வந்து பண்ண முடியாது. நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக பார்ட் பேமெண்ட் வந்து பண்ணி அந்த பார்ட் பேமெண்ட் மறுபடியும் நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம வித்ட்ரா பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த IMBS அப்படிங்கிறது யூஸ் ஆகுமே தவிர மற்றபடி எதுக்கும் யூஸ் ஆகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரெடிட் லைன் அப்படிங்கிற நேமில் தான் இந்த லோனை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்குன்னு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு கிரெடிட் லைனை நம்ம அமௌண்ட்டை வேரி பண்ணி வித்ட்ரா பண்ணுவோம். இதில் அப்படி வேரி பண்ண முடியாது. எவ்வளோ அமௌண்ட் அப்ரூவ் ஆயிருக்கோ ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் அப்படியே நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆயிரும். அந்த மாதிரி தான். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இந்த 2 டிக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு ஆக்செப்ட் ஆஃபர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 டீட்டெயில் ஃபில் பண்ணணும். நாமினி டீட்டெயில், அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணணும், அப்புறம் ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இந்த லோனை வந்து எடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாமினியை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரை நாமினியாக போட போறீங்களோ அவங்களோட நேம், அவங்களோட மொபைல் நம்பர், உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு ஆட் நாமினி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ நாமினியை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணணும். ஆட் பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்கோட IFSC கோடு, பேங்கோட நேமு, அக்கௌண்ட் நம்பர், அதே அக்கௌண்ட் நம்பரை ரீஎன்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாமினி ஆட் பண்ணியாச்சு, பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ஆட்டோ டெபிட் செட்டப்பை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும் தான் நமக்கு லோன் கிடைக்கும். ஸோ இப்போ அதை செலக்ட் பண்ணிக்கோ. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடியை வந்து என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து நெட் பேங்கிங்கை யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம், இல்லைனா UPI ஆப்ஸை யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம். நான் இதில் வந்து UPI ஆப்ஸை தான் வந்து செலக்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா UPI செலக்ட் பண்ணிட்டு ஃபேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து உங்களோட UPI அப்ளிகேஷன், அது கூகுள் பேயா இருக்கலாம், ஃபோன்பேயா இருக்கலாம், அதில் வந்து எந்த மொபைல் நம்பரை கொடுத்துருக்கீங்களோ சேம் நம்பரை கொடுத்துட்டு பே யூசிங் UPI அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட UPI ஐடியை வந்து என்ட்ரு பண்ணி பே வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ₹1.18 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்து பே பண்ணணும். இப்படி பே பண்ணுறது மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து இது மூலமாக அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிக்குவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ₹1.18 நம்ம வந்து பே பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான e-launch வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. e-launch request has been successfully accepted by bank அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான லோன் அமௌண்ட்டை வந்து காமிச்சிருவாங்க. இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் மேக்ஸிமம் எலிஜிபிள் இருக்கோ அந்த அமௌண்ட் இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹10,000 எலிஜிபிள் இருந்தது. அதுக்கப்புறம் ₹5,000 கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருந்தாங்க எடுக்கிற மாதிரி. இந்த ₹5,000 நம்ம லோனாக எடுக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒன் டைம் லாகின் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு ₹118 உங்களுக்கு சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சார்ஜஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்போ ₹5,000 நம்ம வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா ₹675 சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த அமௌண்ட் டெபிட்டட் பண்ணி போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய ₹4,207 நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ₹118 சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. செகண்ட் டைம் நீங்கள் லோன் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீ மட்டும் தான், அதாவது ப்ராசஸிங் ஃபீ மட்டும் தான் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் லாகின் ஃபீ வந்து உங்களுக்கு சார்ஜஸ் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து 5,000 மட்டும் தான் வந்து எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் அந்த 5,000 ரீபேமெண்ட் வந்து பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு வந்து 6,000 வந்து கிடைச்சது. ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் இப்போ வந்துட்டு நீங்கள் ₹6,000 லோன் எடுக்கிறீங்க. இந்த லோனை வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா யுவர் கிரெடிட் லிமிட் இன்க்ரீஸ்ட் அப்படின்னு வந்து கேட்கும். ஸோ நம்மளோட லிமிட் தான் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட லிமிட் இல்லை டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ₹6,000 இருக்குன்னா ₹7,000 இன்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது வித்ட்ரா ஆயிரும். அதுதான் இதில் உள்ள ஒரு பெரிய பிரச்சனை. மற்ற அப்ளிகேஷன்ஸ்லாம் இன்க்ரீஸ் மட்டும் ஆகும், தேவைன்னா அதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். பட் இந்த அப்ளிகேஷன்ஸில் அப்படி வந்து கிடையாது. இன்க்ரீஸ் பண்ணணுமான்னு கேட்டாலே வித்ட்ரா ஆயிரும். ஏன்னா ப்ராக்டிக்கலாக 2 டைமுக்கு மேலேயே வந்து இதில் லோன் எடுத்திருக்கேன். ₹5,000 லோன் எடுத்து அதை பேமெண்ட் எதுவும் பண்ணும்போது இன்க்ரீஸ் பண்ணணுமான்னு கேட்டுச்சு. எஸ்ன்னு கொடுத்தேன். உடனே ₹6,000 இன்க்ரீஸ் ஆகி ₹6,000 நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த சார்ஜஸ் பிடிச்சி போக பேலன்ஸ் அமௌண்ட் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆயிருச்சு. திருப்பி அதே மாதிரி ரீபேமெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்துட்டு அதே மாதிரி ஆஃபர் வந்து கேட்டுச்சு. மறுபடியும் அதே மாதிரி 1 மாதம் கழிச்சு கிளிக் பண்ணும்போது சேம் தான் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். சேம் டைம் வித்ட்ராவும் வந்து ஆயிருது. நம்ம அதுக்கப்புறம் 3வது டைம் பண்ணும்போது தான் இந்த அமௌண்ட் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணாமல் விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் லோன் எடுக்கல அப்படிங்கிறதுனால நம்மளோட லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ₹6,000 அப்படியே வந்து ஸ்டில்லாக வந்து நின்றுருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கிரெடிட் லிமிட் நீங்கள் எடுக்காமல் அப்படியே இருந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். கிட்டத்தட்ட ஒரு 6,000 5,000 அதுக்கு கீழே மேக்ஸிமம் வந்து போகாது. உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ வந்து நீங்கள் வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். இந்த ஒரு லோன் ஆப்ஸில் வந்துட்டு அமௌண்ட்டை வேரி பண்ணி எடுக்க முடியாது. இதில் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட் வந்து காமிக்கிறாங்களோ அந்த அமௌண்ட் அப்படியே வந்து வித்ட்ரா வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற கிரெடிட் லைன்லலாம் நம்ம வேரி பண்ணி அந்த அமௌண்ட் எடுப்போம். ஸோ இதில் அப்படி கிடையாது. அதே மாதிரி டைமிங் அதிகமாக கிடையாது. 30 நாள் தான். 30 நாளைக்கு அடுத்தது ரீபேமெண்ட் வந்து பண்ணிவிட்டு மறுபடியும் வித்ட்ரா வந்து பண்ணணும். அப்படி தான் வந்து போய்கிட்டு இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸ். ஸோ உங்களுக்கு ஒருத்தனை தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.